அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் அதனுடன் இணைவு பெற்றுள்ள சட்ட கல்லூரிகளில் 2026-2027 ஆண்டிற்கான 3 இயர் LLB லா டிகிரி அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் சட்ட கல்லூரிகளில் 2026 ஆண்டிற்கான 3 ஆண்டு சட்ட படிப்பிற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் 2026 ஆண்டிற்கான 3 இயர் LLB லா டிகிரி அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tndalu.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாட்டில் உள்ள சட்ட கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க ஃபர்ஸ்ட்ல லா அட்மிஷன் 2026-2027 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இதுதான் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அட்மிஷன் போர்ட்டல். இந்த பேஜை ஓபன் பண்ணீங்கன்னா அட்மிஷன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. கீழே வரும்போது நோட்டிபிகேஷன் ஃபார் 3 இயர் LLB டிகிரி கோர்சஸ் 2026-2027 அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கு. இதுல கிளிக் ஹியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் ஆகும். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, பூம்பொழில், நம்பர் 5, டாக்டர் DGS தினகரன் சாலை, சென்னை. Admission notification 2026-2027. Application are invited from the eligible candidate through online mode for admission into the 3 year law degree courses offered in School of Excellence in Law and government affiliated colleges and government quota seat in private affiliated colleges for the academic year 2026-2027. இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறமா name of the course offered, குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், எலிஜிபிள் மினிமம் மார்க்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. நேம் ஆஃப் த கோர்ஸ் பாத்தீங்கன்னா 3 இயர் LLB ஆனர்ஸ் டிகிரி கோர்ஸ் ஆஃபர் பண்றது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, பெருங்குடி கேம்பஸ், டாக்டர் MGR சாலை நியர் MRTS தரமணி ரயில்வே ஸ்டேஷன், சென்னை. இங்கதான் இந்த 3 ஆண்டு LLB ஆனர்ஸ் டிகிரி கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. அப்புறமா 3 இயர் LLB டிகிரி கோர்சஸ் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் இன் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியுடன் இணைவு பெற்றுள்ள தமிழ்நாட்டில் உள்ள தனியார் கல்லூரிகளில் 3 இயர் LLB டிகிரி கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. 3 இயர் LLB டிகிரி கோர்சஸுக்கான குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 3 ஆண்டு டிகிரி முடித்தவர்கள் மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 3 ஆண்டு டிப்ளமோ முடித்து 3 ஆண்டு இளநிலை கல்வி பயின்றவர்கள் இந்த 3 இயர் LLB டிகிரி கோர்சஸுக்காக விண்ணப்பிக்கலாம். இதற்கான மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா SC/ST கேண்டிடேட் 55% மதிப்பெண்களை எடுத்து குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன்ல தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதர் கேண்டிடேட் 60% மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 3 இயர் LLB டிகிரி கோர்சஸுக்காக 40% மதிப்பெண்களும் அதர் கேண்டிடேட் 45% மதிப்பெண்களும் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் should be submitted for School of Excellence in Law and affiliated law colleges in Tamil Nadu. Candidate can apply through online mode only, for which applicants have to pay application processing fee through online payment gateway. Online application form and prospectus are available in the university website. Mode of selection என்னன்னு பாத்தீங்கன்னா selection for admission will be conducted only through online mode. Candidate will be selected purely on merit based on their performance in the qualifying examination and as per the rules of reservation prescribed by the government of Tamil Nadu. Inquiries relating to admission can be conducted through telephone numbers கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அட்மிஷன் சம்பந்தமான தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக முக்கியமான தேதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. 3 இயர் LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ் ஆஃபர்ட் இன் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா. விண்ணப்ப படிவம் சமர்ப்பிப்பதற்கான ஆரம்ப தேதி 29/6/2026. விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 19/7/2026. அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா SC/ST கேண்டிடேட் 500 ரூபாய், அதர் கேண்டிடேட் 1000 ரூபாய் விண்ணப்ப கட்டணம். 3 இயர் LLB டிகிரி கோர்சஸ் ஆஃபர்ட் இன் த அப்ளிகேட்டட் லா காலேஜஸ் இன் தமிழ்நாடு. இதற்கான விண்ணப்ப படிவம் 29/6/2026 முதல் 19/7/2026 வரை இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்ப படிவம் SC/ST கேண்டிடேட் 250 ரூபாய், அதர் கேண்டிடேட் 500 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் இணையதளம் வழியாக செலுத்தப்பட வேண்டும். முக்கியமா ஒரு நோட் கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் should be paid through online mode only. Payment by way of cash or demand draft, money order, check, bank pay order, challan etc. will not be accepted. Fee once paid will not be
ரீஃபண்டட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறமா NRI கேண்டிடேட்டுக்குள்ள டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இவ்வாறு இந்த நோட்டிபிகேஷன்ல தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே 3 இயர் LLB டிகிரி கோர்சஸுக்கு விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்கு திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா ப்ரௌச்சர் கொடுத்திருக்காங்க. இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்லா, அப்புறம் அப்ளிகேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸ், இந்த மாதிரி தனித்தனியா இதற்கான ப்ரௌச்சர் கொடுத்திருக்காங்க. அதாவது விளக்க குறிப்புகள், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க, அனெக்ஷர் போன்ற தகவல்கள் எல்லாமே இந்த மெனுல கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த ப்ரௌச்சரை ஃபர்ஸ்ட்ல பார்ப்போம். அப்ளிகேட்டட் லா காலேஜஸ் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இரண்டுக்குமே தனித்தனியா ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்திருக்காங்க. தனித்தனியா நீங்க வாசித்து புரிந்து கொள்ளலாம். 3 ஆண்டு சட்டப்படிப்பு சேர்க்கைக்கான தகுதிகள் அகில இந்திய பார் கவுன்சில் வகுத்துள்ள சட்டக்கல்வி சேர்க்கை விதிகள் 2008 மற்றும் மாநில அரசு நெறிமுறைகள் ஆகியவற்றை பின்பற்றி இப்பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழு ஒப்புதலுடன் சேர்க்கை தகுதியில் பின்வருமாறு வரவேற்கப்பட்டுள்ளது. கல்வி தகுதி: பல்கலைக்கழக மானிய குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்று 45% விழுக்காட்டிற்கு குறையாத மதிப்பெண்கள் பெற்றிருத்தல் வேண்டும். பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பட்டியல் வகுப்பை சார்ந்த விண்ணப்பதாரர்கள் தகுதி தேர்வில் மொத்த மதிப்பெண்களில் 40% விழுக்காட்டுக்கு குறையாமல் மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பம் செய்வதற்கான கட்டாய அடிப்படை தகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா தெரிவு செய்யும் வழிமுறைகள், தலை மதிப்பெண்களை முடிவு செய்தல் போன்ற அனைத்து தகவல்களுமே இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்திருக்காங்க. இன சுழற்சி அடிப்படையில் இடஒதுக்கீடு விவரங்கள்: பொது பிரிவினருக்கு 31%, பிற்பட்ட வகுப்பினர் BC 26.5%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லிம்கள் BCM 3.5%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர் MBC மற்றும் DNC 20%, பட்டியல் வகுப்பினர் SC 15%, பட்டியல் வகுப்பு அருந்ததி SCA 3%, பட்டியல் பழங்குடியினர் ST 1%. இந்த மாதிரி இனவாரியாக இடஒதுக்கீடு விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ப்ராஸ்பெக்டஸ் ஒரு வாட்டி தெளிவாக வாசித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்வதற்காக ஆரம்பிக்க வேண்டும். அடுத்ததாக விண்ணப்பிப்பதற்கு திருப்பி இந்த பேஜ்ல கீழே வந்தீங்கன்னா 2 விதமா கொடுத்திருக்காங்க. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா மற்றும் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் தனித்தனியாக கொடுத்திருக்காங்க. தனித்தனியாக விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் விண்ணப்பிப்பதற்காக கிளிக் ஹியர் அப்ளை ஃபார் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல ஃபர்ஸ்ட்ல லிஸ்ட் ஆஃப் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் கொடுத்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் சட்ட கல்லூரிகளின் விவரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்காக 3 இயர் LLB டிகிரி கோர்சஸ் அப்ளிகேட்டட் காலேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதுல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். அதே மாதிரி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் SOEL இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். 3 இயர் LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ் இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் 3 இயர் LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ் உங்க கோர்ஸ் தேர்ந்தெடுத்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த கேண்டிடேட், ஃபுல் நேம் as mentioned in the SSLC மார்க் ஷீட் இங்க தெளிவாக பூர்த்தி பண்ண வேண்டும். அப்புறமா டேட் ஆஃப் பர்த், தொலைபேசி எண் ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறமா மின்னஞ்சல் முகவரி, அப்புறம் கன்ஃபார்ம் மின்னஞ்சல் முகவரி எல்லாமே என்டர் பண்ணி இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா லாகின் பண்றதுக்கான லாகின் கிரெடென்ஷியல் உங்க இமெயிலுக்கு சென்ட் பண்ணிருப்பாங்க. இங்கே கொடுத்திருக்காங்க. Registered successfully, login credential has been sent to your email and mobile number அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்க லாகின் பண்றதுக்காக உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இமெயில் அல்லது SMS வழியா சென்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்க என்டர் பண்ணி உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்ட் ஓபன் ஆகும். அதுல எந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இந்த மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும். ஜெண்டர், மொபைல் நம்பர், நேம் ஆஃப் ஃபாதர், நேம் ஆஃப் மதர், ரிலிஜன், கம்யூனிட்டி குறியீடு, சாதி சான்றிதழ் எண் போன்ற விவரங்களை பூர்த்தி செய்து அகாடமிக் டீடைல்ஸ் கேட்பாங்க. கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், ரெஜிஸ்டர்ட் நம்பர் ஆஃப் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் ஆண்டு, SSLC மோட் ஆஃப் குவாலிஃபிகேஷன், ஹையர் செகண்டரி மோட் ஆஃப் குவாலிஃபிகேஷன், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற தகவல் எல்லாமே பூர்த்தி செய்து கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்க முழு முகவரியை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். அதன் பிறகு மதிப்பெண் விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்கான விவரங்களையும் தெளிவாக பூர்த்தி செய்து அதர் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அதர் டீடைல்ஸ்ல தாய்மொழி, பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் தொழில், மாத வருமானம், பெற்றோர் வருமான சான்றிதழ் எண், பூர்வீக இடத்தின் குடிநிலைமை போன்ற விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்றவர்கள் என்றால் அதற்கான விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த பள்ளி விவரங்களை கேட்டிருக்காங்க. இயர் ஆஃப் பாசிங், டிஸ்ட்ரிக்ட், பிளாக், நேம் ஆஃப் த ஸ்கூல், ஸ்கூல் டைப் போன்ற விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் செலக்ஷன் உங்களுக்கு எந்த கல்லூரி அப்படிங்கறத செலக்ட் பண்ண வேண்டும். அரசு கல்லூரி என்றால் எந்த அரசு கல்லூரி அல்லது தனியார் கல்லூரி என்றால் எந்த சட்ட கல்லூரி அப்படிங்கிற காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே செலக்ட் பண்ணி
கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்க விருப்பமான கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ண வேண்டும். கோர்ஸ் செலக்ட் பண்ணி முடிச்ச பிறகு டாக்குமெண்ட் அப்லோட் கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். போட்டோ, சிக்னேச்சர், கேட்டிருக்கக்கூடிய சைஸ்ல, கேட்டிருக்கக்கூடிய ஃபார்மேட்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அதன் பிறகு விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். நீங்க எந்த கோர்ஸ் செலக்ட் பண்றீங்களோ அந்த கோர்ஸுக்கு ஏற்ற விண்ணப்ப கட்டணத்தை இணையதள வழியாக செலுத்தி உங்க பேமெண்ட் பண்ணி முடிக்க வேண்டும். பேமெண்ட் பண்ணி முடிச்ச உடனே இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்க டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி உங்க அப்ளிகேஷனை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். அதன் பிறகு கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே உங்களுக்கு SMS அல்லது இமெயில் வழியா தெரிவிக்கப்படும். அது மட்டும் இல்ல, இந்த பேஜ்ல எப்ப வேணாலும் நீங்க லாகின் பண்ணி உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். தரவரிசை பட்டியல் வெளியிடுவது, சீட் அலாட்மெண்ட் போன்ற அனைத்து தகவல்களுமே இந்த இணையதளத்தில் தான் வெளியிடுவார்கள். ஆகவே அடிக்கடி இந்த இணையதளத்தை நீங்கள் பரிசோதனை. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் அதனுடன் இணைவு பெற்றுள்ள தனியார் சட்டக் கல்லூரிகளில் 2026ஆம் ஆண்டுக்கான 3 ஆண்டு சட்ட படிப்பிற்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.